ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் ஈரோடு மாவட்ட எலக்ட்ரிக்கல் டிரேடர்ஸ் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மின் கட்டணத்தை ஆண்டுதோறும் 6% உயர்த்தும் விடிய அரசின் திட்டத்தை கைவிடக் கோரியும் பீக் ஹவர்ஸ் என தனியே மின்கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்கவும் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் LED மற்றும் பேட்டரிகளுக்கு GST வரியை குறைக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னையில் தனியார் நிதி நிறுவன இயக்குநர் தேவநாதனுக்கு சொந்தமான அனைத்து அலுவலகத்திற்கும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சீல் வைத்தனர். மயிலாப்பூரில் இயங்கி வந்த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் என்ற நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் முதலீட்டாளர்களின் பணத்தை ஏமாற்றிவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரில் புகார் அளித்திருந்தனர். இதுகுறித்து இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேவநாதன் கைது செய்யப்பட்டார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் வேட்பாளராக தேவநாதன் போட்டியிட்டார். இவருக்கு சொந்தமான 12 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை செய்த நிலையில் 4 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 கார்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவருக்கு சொந்தமான அனைத்து அலுவலகங்களுக்கும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சீல் வைத்துள்ளனர்.